வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். முடிவுக்கு வருகிறதா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சிருக்கிறாரு. வர்தா புயலுக்கான மத்திய அரசுடைய நிதி, ஜல்லிக்கட்டு விவகாரம், மீனவர்கள் மீதான தாக்குதல், இது சம்பந்தமாக பேசுவதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக அவர் சொல்லிட்டு அதை ஒட்டி இந்த கட்டுரை அவங்க எழுதியிருக்கிறாங்க. எப்படி பார்க்க முக்கியமாக இப்போ எந்த கட்சி கிட்ட போனால் நமக்கு லாபம் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஜெயலலிதா மறைந்து விட்டார். தலைவர் கருணாநிதி ஆஸ்பத்திரியில் அனுமதித்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போது அதிமுகவும் திமுகவும் கொஞ்சம் ஷேக்கியாக தென்படுகிறது என்ற ஒரு சூழல் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ இருக்கிறதுலே வலுவான ஒரு கட்சி இந்தியாவில் இருக்குன்னு பார்த்தா அது பாஜக தான். அப்போ பாஜகவினுடைய தலைமையை அணுகி நானும் இருக்கேன், என்னையும் கொஞ்சம் கண்டுக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இது இன்னைக்கு தான் வந்தது. வர்தா புயல் வந்தது, அதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு வந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. போன வருடம் வெள்ளம் வந்தது. இதற்கெல்லாம் போன வருட வெள்ளத்தை விட ஒன்றும் பெரிய பாதிப்பு வரவில்லை. துரிதமான பணிகள் நடக்கவில்லை, பெறவில்லையினோட பிரச்சனை தான் இப்போ இருக்கிறது. 400 பேர் செத்ததை விடவா 13 பேர் செத்தது பெருசாகிவிடும். அப்போ அன்றைக்கு சென்று மத்திய அரசை அணுகாமல் மத்திய பிரதமரை சந்திக்காத ஒரு அரசியல் தலைவர் இன்றைக்கு போய் சந்திக்கிறார்னா அதற்கு அரசியல் சூழ்நிலை தான் காரணம் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி யோசிச்சிங்கன்னா திராவிட பாரம்பரியத்திலேயே வந்த தலைசிறந்த தலைவர்களில் கடைசி தலைவராக விளங்குகிறவர் வைகோ இன்றைக்கு. அதாவது தலைவர் கருணாநிதியார் அடையாளம் காட்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில் அவர் கட்சியை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவரை கட்சியிலிருந்து விலக்குகிறார்கள். அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் நம்ம நிச்சயமாக வேறு பார்வையே இருக்க முடியாது. அப்போ பெரியார் வழியில் வந்த, அண்ணா வழியில் வந்த, கருணாநிதி வழியில் வந்த ஒரு தலைவர் இப்போ எங்கே போய் நிற்கிறாருன்னா பாஜகவோட போய் நிற்கிறார். இதுதான் இதில் தமிழகத்தினுடைய அவலம், திராவிட கட்சிகளினுடைய அவலம், திராவிட இயக்கத்தின் அவலம் என்று நான் கருதுவேன். அடுத்ததாக இந்த மக்கள் நல கூட்டணி, மக்கள் நல கூட்டணியை ஒரு சின்ன இப்போ தான் அது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஆரம்பிச்சிருக்கு. 1.5 வருடம் 2 வருடம் ஆகுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நிச்சயமாக அது காலமாகும். இது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கு. அது கேரளா போலையோ இல்லை வேற என்டிஏ போலையோ. என்டிஏ இப்போ 2000 ஃபர்ஸ்ட் வாஜ்பேயி ஆரம்பித்து வச்சார். 1996 அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு என்டிஏ ஆனாலும் யூபி ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறே இருக்கு. ஒரு 15 வருஷம் இல்லைன்னா 20 வருஷம் வரலாறு இருக்கு. ஸோ அவ்வளோ டைம் கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன். ஒரு 5 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா இது நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணியாக வரும். இன்றைய தமிழ்நாட்டில் சூழ்நிலையில அதுக்கு கூட டைம் கொடுக்க முடியலையா வைகோன்னு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு எனக்கு. இல்லை, இது வைகோ மீதான விமர்சனம் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியுமா? நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு திருமாவளவன் ஆதரவு கொடுக்குறாரு, நெல்லித்தோப்பு தொகுதியில் நாராயணசாமிக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ராகுல் காந்தி பிரதமராக வரணும் அப்படிங்கிற கருத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. இது வைகோ அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் மீதான விமர்சனத்தை நம்ம முடிச்சுக்க முடியுமா? இல்லை, அது ஒரு திருமாவளவனோ இல்லை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோ ஏதாச்சும் செய்துவிட்டால் அவர்கள் சிறிய கட்சிகள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே இடத்துல விஜயகாந்த் செய்தா கூட அவர் அரசியல் அனுபவம் கம்மி, 2006 தான் தேர்தலுக்கு அரசியலுக்கே வந்தார் என்ற ஒரு அந்த ஸ்பேஸ் அவர் கொடுக்கலாம். ஆனா வைகோ இது திராவிட பாரம்பரியத்தில் வந்த கடைசி தலைவர். அதாவது திராவிட கொள்கைகள் எல்லாம் என்றைக்கு வேணுமானாலும் எந்த ஸ்டேஜில் பேசக்கூடிய ஒரு நபராக விளங்குபவர்கள். அந்த அடிப்படையில் தான் நான் கூறுகிறேன். என்ன, திராவிட கொள்கையை பரப்ப வேண்டிய கட்டாயமும் சூழ்நிலையும் இன்னைக்கு வைகோக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவருக்கு தான் அந்த நுணுக்கங்கள் எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று இருக்கும் பெரும் தலைவர்கள் ஒரு தலைவராக விளங்க வேண்டிய கூடிய தலைவர் இப்படி செய்யலாமான்னு தான் எனக்கு பிரச்சனையா வருது. அது பாஜக தலைமையை போய் சந்திக்கலாமாங்கிற ஒரு பிரச்சனை தான் எனக்கு பெரிதாக தோன்றது. அதனாலதான் வைகோ ஹேஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கூறுகிறேன். அங்கிருந்து வரும்போது தான் நாம் வைகோ தான் இந்த கூட்டணியை முன்னின்று நடத்த வேண்டும். அதனாலதான் கன்வீனர் என்ற பதவியை அவருக்கு முதலாக வழங்குகிறார்கள். அங்கிருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக பிரச்சனைகள் கொண்டுதான் இருக்குது. வைகோனாலேயே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. அவர் தன்னுடைய தொகுதியில் நிக்க மாட்டேன்றதை அறிவிக்கிறதும், அது எப்படி அறிவித்தாருங்கிறதும் கூட்டணி தர்மத்துக்கு எதிராக எவ்வளவோ முறை நடந்து கொண்டார். அப்போ எல்லாம் நாம் என்ன கருதணும், சரி இதெல்லாம் டீத்திங் ட்ரபிள்ஸ், நிச்சயமாக ஒரு வருடம் கழிச்சு இல்லைன்னா 2 வருடம் கழிச்சு இந்த தேர்தல் முடிந்து விட்டால் அந்த பிரச்சனைகள் முடிந்து வரும், நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கோஹெஷன் வரும் இந்த கூட்டணியிலன்னு நானும் எவ்வளவோ எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அந்த தருணத்தில் மக்கள் நல கூட்டணி திமுகவை ஆதரித்திருக்க வேண்டும் என்னுடைய எண்ணம் தான். எனக்கு வேற ஒன்றும் கிடையாது. அதாவது அதிமுகவை அகற்ற வேண்டும் என்றதுதான் உங்களுடைய லட்சியமா இருந்தால் அந்த டைம்ல நீங்க திமுக ஆதரிக்க வேண்டும், அவ்வளவுதான்.
அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தமிழ்நாட்டில் வந்திருக்க வேண்டிய ஒரு கூட்டணி இப்படி போகிறதேங்கிற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னுடைய நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய கருத்துக்களை சொன்னார். ஆனால் அதில் அபலம்லாம் எங்கேருந்து வந்ததுன்றது எனக்கு புரியல. ரெண்டாவது, வைகோ அவர்கள் ஏதோ இன்றைக்குத்தான் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தது போன்று சொன்னார். ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் கூட சந்தித்திருக்கிறார். அதுக்கு பிறகு சென்ற வருடம் கூட சந்தித்திருக்கிறார். வைகோ அவர்கள் தொடர்ந்து ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை சந்தித்து கொண்டு தான் இருக்கார் பிரதமரை. அதே போல் பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறார். அதிமுக, திமுகவினுடைய கனிமொழி அவர்கள் கூட சந்தித்திருக்கிறார். இது தொடர்ந்து நடக்கிற ஒரு நிகழ்வை இது ஒரு பூதாகரமாக சித்தரிப்பது என்பதே தவறு. ரெண்டாவது, பிஜேபியை போய் சந்திக்கிறது, அதுவும் பிஜேபியை போய் அப்படின்னு அவர் சொன்ன அந்த கொடுத்த அழுத்தம் ரொம்ப தமாஷா இருக்கு என்று சொன்னால் ஒரு வகையில் நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் ஒரு மூத்த பத்திரிகையாளராக, நல்ல ஒரு அரசியல் விமர்சகராக, தமிழகத்தில் இந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை பாஜகவால் தான் நிரப்ப முடியும் என்பது போன்ற ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நான் அதை வரவேற்கிறேன். ரெண்டாவது, மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் இந்த ஏற்கனவே அந்த கூட்டணியானது சின்னாபின்னமாகி போய்விட்டது என்பதை தான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே விஜயகாந்த் அங்கேருந்து போனார். தமாக உடனடியாக தேர்தல் முடிஞ்ச பிறகு போச்சு. சிபிஐ பொறுத்தவரையிலும் இன்னைக்கு நாம் பார்க்குறோம் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஒரு அரசியல் களத்தில் சிபிஐயினுடைய திரு தா பாண்டியன் அவர்கள் நேற்றைய முன்தினம் போயஸ் கார்டனுக்கு சென்று அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பார்க்கிறோம். அதே போல் திருமாவளவன் அவர்கள் கூட திமுகவுடன் ஒரு நெருக்கத்தை காட்டி வருகிறார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த கூட்டணி என்றைக்கோ கலகலத்து போய்விட்டது. அதனால் இவர் சொல்கிற 5 வருஷம் இல்லை, 50 வருஷம் ஆனாலும் அந்த கூட்டணி எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் தமிழகத்தில் எடுபட போவதில்லை. இன்றைக்கு மக்களுக்கு தேவை என்ன, திராவிட கொள்கையா இல்லை வேற கொள்கையான்ற எல்லாத்தையும் விட பாரதிய ஜனதா கட்சி எடுத்து முன்வைத்து கொண்டிருக்கின்ற பொருளாதார முன்னேற்றங்கள், வளர்ச்சி, இவைதானே தவிர திராவிட கொள்கையை அவர் தான் போய் பேசணும் அப்படின்றதெல்லாம், அந்த திராவிட கொள்கையெல்லாம் எல்லாருமே கைவிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு திமுக பிஜேபியுடனோ காங்கிரஸுடனோ அதிமுக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அதனால் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அது திராவிட கொள்கை அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் போயிடுச்சு. இது ராமானுஜர் பிறந்த மண், இது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் பிறந்த மண். தேசியமும் தெய்வீகம் எனது 2 கண்கள் என்று சொன்ன அந்த திருமகனார் பிறந்த மண். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர் அப்துல் கலாம் இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் இருந்த ஒரு மண். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் நம்ம முன்னெடுத்து வைக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த திராவிட கொள்கை அதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் ஒரு வேக்குவம் தமிழக அரசியலில் இருக்குது. அதை கண்டிப்பாக எங்களுடைய கட்சி அதை நிரப்பும். ஐயா, இப்போ திடீர்னு சுயமரியாதையே வேண்டாம் என்று ஒரு முடிவில் வந்து விட்டாரா என்று எனக்கு ஐயமா இருக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது, அதுல இருந்து ஆரம்பிக்குது. சுயமரியாதை மூவ்மெண்ட்ல இருந்தா நாம திராவிடர்களாக பரிணமித்து நாம் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தெரிகிறது, அந்த ஒரு நிலையில் அவ்வளவு நிக்கிறோம். இதெல்லாம் வேண்டாம் என்று வைத்துவிட்டு வடக்கிலிருந்து இந்தி திணிப்புக்காக நிலை கொண்ட பாஜக தான் தமிழகத்தில் வேணும் என்று மக்கள் முடிவெடுத்தால் நாம் ஒன்றும் செய்ய இயலாது. சோ அதற்காக வைகோ துணை போகுமான்னு மட்டும்தான் நான் கேட்கிறேன். அதுவும் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு துணை போகுமான்னு மட்டும்தான் நான் கேட்கிறேன். வெற்றிடத்தை பாரதிய ஜனதாவால நிரப்ப முடியுமா, இல்ல பாரதிய ஜனதா மட்டும்தான் அந்த முயற்சியை எடுக்குதா, காங்கிரஸ் அதற்கான முயற்சியை எடுக்கலையா? தேசிய கட்சிகள் தமிழகத்துல காலூன்றுவதற்கான சூழல் இருக்கா? தேசிய கட்சிகள் இன்றைய அளவில் பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வலுவான ஒரு கட்சின்னு பார்த்தா பாஜக மட்டும்தான் இருக்கிறது. இதுதான் இன்றைய இந்தியாவினுடைய நிலைமை. காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது காங்கிரசுக்கே தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. அது டெல்லியிலானாலும் சரி, பாக்கி இடத்துல ஒரு காங்கிரசினுடைய மூத்த தலைவர் நாளைக்கு தலைவராக பொறுப்பேற்க வேண்டியவர் எங்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஆனா நான் இப்ப பேச மாட்டேன். இது என்னங்க, இது என்ன, இவர் எப்படி தலைவராக முடியும் அந்த கட்சிக்கு? எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி பேசுறதை விட நீங்க அட்லீஸ்ட் நோட்டீஸ் கொடுக்கலாம்ல. அதான் நேத்து கூட ஒரு லீடர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, பாஜக தலைவர், ஏன் நோட்டீஸ் கொடுக்காம இவர் ஏன் பேசிட்டு இருக்காரு? இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம விரிவா பேசுவோம். தமிழக சூழல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ண சமயத்தில் அவர் வந்து ராகுல் வந்து பார்க்கிறாரு. இறுதிச் சடங்குலையும் அவர் வந்து கூடவே இருந்தார். அந்த பக்கம் வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சர் இருக்கிறாருன்னா இந்த பக்கம் ராகுல் காந்தியும் இருந்தார். இப்ப இவர்கள் தமிழக அரசியல் சூழல காட்டக்கூடிய ஆர்வம், இந்த இரு கட்சிகளும் காட்டக்கூடிய ஆர்வத்தை நீங்க எப்படி பார்க்க? நிச்சயமாக வெங்கையா நாயுடுங்கிறது தமிழகத்துக்கும் வெங்கையா நாயுடுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனா இருக்குது. இன்றைக்கு நேற்று தொடங்கியதில்ல, அவருடைய அந்த தமிழ்நாடுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கிறது மிக வலுவான அண்டர்ஸ்டாண்டிங். அது சாருக்கும் தெரியும். எவ்வளவோ முறை நானும் வந்து அவர் 2003 அந்த என்டிஏ டைம்ல கூட பல முறை நான் கமலாலயத்தில் சந்திச்சிருக்கேன். ஆனால் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ராகுல் காந்திக்கோ வேற தலைமைக்கோ காங்கிரஸ் தலைமைக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு குலாம் நபி ஆசாதுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த அவரை காணவே இல்லை தமிழ்நாட்டில். இதுதான் தலையாய பிரச்சனை. அதாவது ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வரும்போது இங்க வந்து எவ்வளவோ மணி நேரம் செலவு செய்கிறீர்கள், அந்த ஒரு டைம்ல வந்து தமிழ்நாட்டினுடைய நிலையை அசஸ் செய்யறதுக்கு யாரெல்லாம் வந்தார்கள் பாத்தீங்கன்னா பாஜக தலைமை வந்து யார் அனுப்புதுன்னு பாருங்க, காங்கிரஸ் தலைமையில இருந்து யார் வந்தான்னு பாருங்க. இதுதான் பெரிய பிரச்சனையே. பாஜக தமிழ்நாட்டில் தன்னுடைய அந்த பிளான்ஸை வந்து அந்த ரோல் அவுட் செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் இதுக்கு இணை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. இல்ல, அதாவது சுயமரியாதை என்பது அனைவருக்குமே இருக்கிறது, எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கு. அது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு விளையாடினார்கள் இவர் சொன்ன அந்த திராவிட கட்சிகள். நான் தான் முதல்ல சொன்னேன், கடந்த 20 வருடங்களாக நான் தெளிவாக சொன்னேன். ராதாகிருஷ்ணன் அவர்கள், மறுபடியும் சொல்கிறேன், நான் என்னுடைய நல்ல நண்பர் மட்டுமல்ல, மூத்த பத்திரிகையாளரும் கூட, பல தலைமுறைகளை அரசியலில் சந்திச்சிருக்கிறார். அந்த சுயமரியாதையோடு தான், அந்த கொள்கை பிடிப்போடு தான் இன்றைக்கும் இந்த நாட்டிலே தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களா என்று மனசாட்சியோடு அவர் சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறேன். அதனால அது வேண்டாம். ஆனால் இன்றைக்கு தமிழக சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியானது தொடர்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி திட்டங்களை தமிழகம் உட்பட இந்த நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு வேக்கம் வரும்பொழுது இப்போ வெங்கையா நாயுடு அவர்கள் பேசுகிறார், வெங்கையா நாயுடு அவர்கள் வருகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை செய்யத்தான் செய்வோம். என்னென்று சொன்னால் இது அரசியல் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய வளர்ச்சி குறித்த ஒரு விஷயம். ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு தலைமை, ஒரு ஒற்றை தலைமையானது அது மறைந்திருக்கும் பொழுது, இல்லாத போது அதை சரி செய்வதற்கு மக்களிடையே ஒரு நல்ல கான்பிடன்ஸ், அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக கண்டிப்பாக ஒரு பொறுப்புள்ள கட்சியாக அவர் சொன்னது போல இந்தியாவிலே வலுவாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், வலுவாக இருக்கக்கூடிய மாநில தலைமை, இதை மீறி தேசிய கட்சிகள் வந்து ஒரு மாநிலத்துல பொறுப்புக்கு வர்றது, ஆட்சி பொறுப்புக்கு வர்றது, மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் தானே? நாடு முழுவதும் நடந்திருக்குது இல்ல. நீங்க உங்களுக்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சார் சொன்னது போல எங்களுடைய கட்சி எல்லா மாநிலங்களிலுமே மிக வலுவானையாக, குறிப்பாக நீங்கள் நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குது. மேற்கு வங்காளத்தில் கூட 10% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். கேரளாவில் 13% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். தெலுங்கானா, ஆந்திரா எல்லா இடத்துலையும் எம்பிஸ் வச்சிருக்கிறோம். தமிழகத்தில் அன்பார்ச்சுனேட்லி எங்களால் போன தேர்தலில் வந்து சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்எல்ஏ வர முடியலன்றது உன்னதானே தவிர, பாராளுமன்ற தேர்தலில் கூட 2 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கிறது. அதிக அளவில் தென் சென்னை, கோவை போன்ற பல இடங்களில் நிறைய வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அதுதான் நான் சொன்னேன், ஒரு விஷயம் நம்ம மறுக்க முடியாது, அதிமுக திமுக இவை இரண்டும் கண்டிப்பாக வலுவான கட்சிகள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவை இரண்டுமே ஒற்றை தலைமையை நம்பித்தான் இருந்து கொண்டு வருகின்றன. இந்தியா முழுவதுமே மாநில கட்சிகள் ஒரு குடும்பம் சார்ந்தோ அல்லது ஒரே ஒரு தலைமையின் கீழே தான் இருக்குது. அதுதான் டேஞ்சரே. இப்போ அந்த மாதிரியான ஒரு வெற்றிடம் வரும்பொழுது உறுதியாக மக்களுடைய பார்வை அந்த தலைமையா அல்லது கூட்டு தலைமையுடன் கூடிய ஒரு வலுவான கட்சியா என்று வரும்பொழுது கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் பெருமளவில் ஆதரிப்பார்கள். அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நாங்கள் உறுதியாக போராடுவோம், மக்களிடையே செல்வோம், மக்களுடைய ஆதரவை பெறுவோம். இதுதான் என்ன சந்தேகம்னா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைமை இல்லாம போகிற போது மீண்டும் மக்கள் அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து வருகிற இன்னொரு தலைமைக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உள்ளே இருந்தே ஒரு தலைமை வரும் இல்லையா, அந்த தலைமைக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா? இல்ல அதை விட்டுட்டு வெளியில போய் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? எப்படி நீங்க நம்புறீங்க? சரியான விஷயம். அதை எப்படி நான் எப்படி அதை சொல்றேன்னா, ஜெயலலிதா அவர்கள் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார் என்பதில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அதே போலதான் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள். இவர்கள் 2 பேருமே அரசியல்ல நல்ல அனுபவசாலிகள். அவர்களிடம் மக்களுக்கு கட்சிகளை தாண்டி தனிப்பட்ட முறையில் இவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்பார்கள், இவர்கள் வந்தால் நல்ல ஆட்சியை கொடுப்பார்கள் என்ற விஷயம் இருந்தது. இனி அது போன்று அதை கட்சி சார்ந்து முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சின்னு பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தான் தங்களுக்கு உதவ முடியும் என்கின்ற அந்த நினைப்பை மக்கள் கண்டிப்பாக உணர்வார்கள். ஏன்னா மக்கள் சிந்திப்பார்கள் உறுதியா.
அதாவது கட்சிகளை தாண்டி நம்ம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க வந்து இதுல பிஜு ஜனதா தள் ஒரிசால பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஆளுமை அவர் மேல ஒரு அந்த குடும்பத்தின் மேல ஒரு பற்று இருந்துட்டு வருது. அதே போலதான் மேற்கு வங்காளத்துல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயத்துக்கு நீங்க விளக்கம் கொடுத்துருங்க, நம்ம ஒட்டுமொத்தமாவே அவர்கிட்ட விளக்கம் வாங்கிடலாம். பொருளாதார பிரச்சனைகளை மையப்படுத்தி மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை வெளியிட்டீங்க. பொருளாதார பிரச்சனைங்கிற அளவுக்கு ரொம்ப ஒய்டா யோசிப்பாங்களா, இல்ல மாநில உரிமைகள் அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்களா? இல்ல, இப்போ இருக்கக்கூடிய ஒரு நவீன தொழில்நுட்ப மயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை, கடந்த ஏற்கனவே நாம் சொல்வது போல 60% மேல இளைஞர்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவரவர்களுடைய வளர்ச்சி, முதல்ல தன்னுடைய வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, தன்னுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி, அதே போல நாட்டினுடைய வளர்ச்சி, இது எல்லாம் ஒன்றிணைந்தால்தான் வளர முடியும். நம்மால் ஒரு நல்ல இந்தியாவை படைக்க முடியும் என்கின்ற ஒரு ஃபீலிங் கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு எல்லாமே தேசிய நிறுவனத்தில் இருக்கிறாங்க, முன்ன மாதிரிலாம் இல்லை. அதனால உறுதியாக இது இந்தியா, அதாவது ஒரு மாநில நலன் சார்ந்து இல்லாத எல்லோரும் சேர்ந்து வளர்ந்தால்தான் வளர முடியும் என்கின்ற அந்த பொருளாதார பார்வை என்பது சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு கூட இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. ரெண்டு விஷயம். ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய தலைமை இல்லாத போது அங்கேயே அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து வரக்கூடிய இன்னொரு தலைமைக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல தேசிய தலைமைக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இன்னொன்னு, மாநில உரிமைகள் சார்ந்து எடுக்கிறத விட இனிமே வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிற அடிப்படையில ரொம்ப ஒரு பெரிய ஸ்பேஸ்ல மக்கள் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டுமே சாத்தியமா? இல்ல, மக்களுக்கு அப்படி யோசனை போகும் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் நிச்சயமாக ஒரு கட்சியிலிருந்து வரும் தலைமைக்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள். அது அதிமுகவில் இருக்கும் பிரச்சனையே வந்து அது எப்படி முதலமைச்சருடைய தோழியா இருந்தவர்கள் எப்படி தலைமைக்கு வரலாம் என்ற ஒரு ஆதங்கம் தான் நிறைய பேர் கூட அதிமுகவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது தலைமைக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் சசிகலா எந்த அளவுக்கு கட்சியை நடத்தி கொண்டு இருந்தார்ன்றது. அதனால தான் அவங்களும் வந்து இன்சிஸ்ட் பண்ணி அவங்க அந்த தலைமைக்கு வரணும் என்ற இது எடுக்கிறாங்க. ஆனால் இன்றைய நிலை வந்து அதிமுக ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு இடத்தில் கிடையாது. ஆர்கே நகரை தவிர வேற ஒரு எலெக்ஷன் இந்த நியர் ஃபியூச்சர் 2019 வரை, 2019 இன்னும் சொல்ல போனா ஒரு ஏப்ரல் மாதம் இல்லைன்னா மே மாதம் வரை அடுத்த தேர்தலே கிடையாது. ஸோ இவ்வளவு ஒரு பெரிய இடைவெளி இருக்கும்போது இந்த இடைவெளிக்குள்ளால இந்த தலைமை என்ன செய்ய இயலும் என்று அவங்க காமித்து விட்டால் நிச்சயமாக பாஜகவுக்கோ திமுகவுக்கோ அங்க இடமே கிடையாது என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது தமிழ்நாட்டில். திமுகவை பொறுத்தவரை அதனுடைய சக்சஷன்ங்கிறது செட்டில் மேட்டர். இப்போ ஸ்டாலினை வந்து 20ஆம் தேதி ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஆக்கினாலோ இல்ல அவரு இது பொருளாளராகவே இருந்தா கூட இன்றைக்கு தலைமை என்று திமுக தலைமை என்றது ஸ்டாலின் தான். இது ஒரு செட்டில்டு மேட்டர், திமுகவில் அனைத்து ஆளுகளுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு 2014 2016 நடந்த அந்த அவலங்கள் நடக்காம எப்படியாச்சும் கட்சியை வந்து 2019 வெற்றி பெற செய்து விட்டால் அது மறுபடியும் ஒன்னும் அதிமுக இல்லைன்னா திமுக அதே நிலையில் தான் மறுபடியும் வந்து நிக்கிறோம். ஆனால் குரூஷியல் இதுதான். அதாவது இப்போ இருக்கிற இந்த டைம் 2016 இருந்து 2019 மே வரையிலான டைமை வந்து அதிமுக எப்படி செலவழிக்கும்ங்கிறது பொறுத்து தான் அதிமுக என்ற கட்சி நிலை கொள்ளுமா என்ற ஒரு குவெஸ்டனுக்கே நாம வர முடியும். ரெண்டாவதாக அப்படி அதிமுக தன்னுடைய செயலற்ற ஒரு கட்சியாக மாறிவிட்டால் நிச்சயமாக முதல் வாய்ப்பு திமுகவுக்கு தான் போகுமே தவிர அது பாஜகவுக்கு போகாது. ஆனாலும் நான் கூறுகிறேன், பாஜக நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங் கட்சியாகத்தான் தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வைகோ மாதிரி இருக்கிற தலைவர்கள் வந்து ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு யாரை போய் சென்ட்ரல் சந்திக்கிறாங்க பார்த்தா பிரதமரை தான் சந்திக்கிறாங்க. பிரதமர் என்றது பிஜேபியினுடைய ஃபேஸ் இன்னைக்கு. அப்படி ஒரு நிலை இருக்கும்போது மக்களுக்கு இந்த பரவலாக அந்த ஃபீலிங் ஒரு அப்ப பாஜக தான் ஒரு பெரிய கட்சியா இருக்கு. ராம்தாஸ் போய் சந்திச்சாலும் சார் சொல்ற மாதிரி யாரு சென்று சந்தித்தாலும் இன்றைக்கு சந்திப்பு என்ற அளவில் வந்து ஒரு பெரிய தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் பார்த்தா பாஜகவினுடைய தலைமையாக தான் இருக்கிறத தவிர ராகுல் காந்தியா இருக்க முடியாது. இந்த ஒரு அவலம் இந்தியாவில் இருக்கிறது. இது சோனியா காந்தி வந்தா தான் அது தீர்வு என்று நான் கருதுகிறேன். ஆனால் சோனியா காந்தி வரக்கூடிய இடத்தில் இல்லாதனால வந்து அந்த தேசிய கட்சிக்கு தமிழகத்தில் அவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு வரும் என்று நான் கருதவில்லை. அடுத்ததாக இந்த இக்கனாமிக் இதுதான் மக்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையாக வரும். அதுதான் மக்கள் எல்லாம் சப்போர்ட் செய்கிறார்கள் பார்த்தா நிச்சயமாக அது நீங்க டிமானிட்டைசேஷன் எடுத்தா கூட அதுல கூட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மோடியினுடைய இந்த கருப்பு பணத்துக்கும் கள்ளப்பணத்துக்கும் எதிரான இந்த வேட்டையில் வந்து நாங்க அவரோட நிக்கிறோம்னு சொல்றாரு. ஆனால் அன்றாடம் வந்து ஏடிஎம்ல போய் நிற்கும் போது தான் அவனுக்கு வந்து அந்த பிரச்சனை தோன்றுகிறது. ஏனென்றால் அவ்வளவு டைம் செலவழிக்க வேண்டிய இருக்கிறது. அதில் வரும் பிரச்சனைகள். அதனால வந்து இக்கானமியை பத்தி மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல தான் பாஜக ஒரு பெரும் ஒரு பின்னடைவு வரும் என்று நான் கருது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பில் மர்மம் விலகாவிட்டால் நீதிமன்றம் செல்வேன் அப்படின்னு சுப்பிரமணியன் சாமி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இது தொடர்பாக சிகிச்சை அளித்த விவரங்கள் தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்னு ஸ்டாலினும் வலியுறுத்தி இருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது பெரும்பாலும் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் எங்களுடைய தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இது குறித்து நேற்று சொல்லும் பொழுது
இது எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர்கள் கூட இதில் மருத்துவர்கள் கூட இதில் வந்து பார்த்துருக்குறாங்க. அதனால் இதனுடைய முழு அறிக்கையை வந்து அந்த அப்போலோ மருத்துவமனையும் சரி தமிழக அரசுக்கும் இதில் கடமை இருக்குது. அது கொடுக்கறதுனால ஒன்றும் எல்லாத்துக்கும் சந்தேகம் கிளப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சந்தேகம் என்று வந்தால் அதை கொடுப்பதில் தவறு இல்லை. அது 2 பேருக்குமே பொறுப்பு இருக்குது. அதாவது தமிழக அரசுக்கும் அப்போலோ மருத்துவமனைக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஊடகங்களில் அந்த 70 நாட்களில் அங்கே பணிபுரிந்த நர்ஸுகள் டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேசினாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வரலை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்பொழுது சந்தேகங்கள் எழுந்தால் தாராளமாக மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. அந்த மாதிரி தாராளமாக ஒரு அறிக்கையோ அல்லது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுல தவறு ஒன்றும் கிடையாது. அதில் என்ன இருக்கு? இல்லை, எனக்கு இதில் பெரும் பிரச்சனை இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லா தலைவர்கள் பற்றி நம்ம கேட்கலாம்ல. இப்போ ஸ்டாலின் லண்டனுக்கு ட்ரீட்மெண்ட் போனார், அதை பற்றி நான் கேட்கலாம்ல. அவரும் ஒரு பப்ளிக் ஃபிகரு, எம்எல்ஏயா இருக்காரு, நாளைக்கு கட்சியினுடைய பொறுப்பேற்க போறாரு. என்ன எதுக்கு போனாங்க? நான் இந்த புது வார்த்தைகள் வாயிலாக நான் கேட்குறேன். அதை நீங்கள் வெளியிடுங்க ஃபர்ஸ்ட். நேற்று மட்டும்தான் தலைவர் கருணாநிதி ஆஸ்பத்திரியில் அனுமதித்து முதல் கட்டமாக அவர் அனுமதிப்பட்ட போது வந்த பிரஸ் ரிலீஸுக்கும் நேற்று வந்த செய்திக்கும் அவங்க வெளியிட்ட செய்திக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. நேற்று தான் உண்மையான ஒரு செய்தி வெளிவருகிறது காவேரி மருத்துவமனையிலிருந்து. அதே போல வாஜ்பேயினுடைய நிலைமை என்ன? இது வாஜ்பேயி ஒரு முன்னாள் பிரதமர், இதை பற்றி நான் கேட்கலாம்ல. அப்படி நம்ம அடுக்கிக்கொண்டே போனால் யாரை பற்றி வேணால் என்ன வேணால் கேட்கலாம். எல்லாமே பொது சொத்து தான். வாஜ்பேயி ஒன்று அவருடைய பிரைவேட் ஃபைனான்ஸ்லேருந்து எடுத்து கொடுத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடத்தலை, அதுவும் பொது சொத்து தான். ஜெயலலிதாவை ட்ரீட்மெண்ட் பண்ணது பொது சொத்து தான். இது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவதாக மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் இருக்கிறது. மெரிட்ஸ் சார் சொன்ன மாதிரி, தமிழிசை சொன்ன மாதிரி எய்ம்ஸ்லேருந்து ஒரு மருத்துவ குழு வருது. அப்போ எய்ம்ஸ்லேருந்து ஒரு மருத்துவ குழு வருது, அவங்களுக்கு என்ன தொழில்நுட்பம் கிடையாதா? அதை தாண்டி டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமிக்கு வர்த்தகராக இருக்கிற எக்கானமிஸ்டாக இருக்கிற சுப்பிரமணியம் சுவாமிக்கு அதை தாண்டி ஒரு ஞானம் இருக்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன மர்மம் என்று விளக்க வேண்டும். அது ஒரு கௌதமி ஆனாலும் சரி, சுப்பிரமணியம் சுவாமி ஆனாலும் சரி, என்ன மர்மம் என்று விளக்க வேண்டும். அதற்கான இன்ஸ்பயர்டான ஆர்டிகிள்ஸ் அங்கங்கே பிரஸ்ல வந்து கொண்டே இருக்குது. அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அதுக்கான ஒழுங்காக மருந்து கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்ட்டு எல்லா மருந்து பிரச்சனையும் எந்த டாக்டர்கிட்ட பேசினாலும் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்ரோச்ங்கிறது, நான் ஒரு டாக்டராக இருந்தால் நான் ஒரு அப்ரோச் எடுப்பேன், நாராயண சார் இன்னொரு அப்ரோச் எடுப்பாங்க, நீங்கள் ஒரு தேர்ட் அப்ரோச் எடுப்பீங்க. இப்படித்தான் மருத்துவம் நடக்குமே தவிர ஒரு சளினா இந்த மாத்திரைன்னு இருக்கு. ஆனால் ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ல அதாவது அவங்க ஏஆர்டிஎஸோட, அதாவது தன்னுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு சிசியூல மேனேஜ்மெண்ட் வருது. இவ்வளோ ஒரு நிலைமை இருக்கும்போது எல்லாம் ஒரு அந்த குழுமம் தான் தீர்மானிக்குது என்ன செய்ய வேண்டும் என்று. முதல் கட்டத்தில் பிரச்சனை இருந்துகிறது. ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் மட்டும்தான் அங்கே தீர்மானம் எடுத்துக்கொண்டிருந்தார். ஜெயலலிதா குடும்பத்தை சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் தீர்மானம் எடுத்துக்கொண்டிருந்தார். ஆனால் அது தாண்டின எய்ம்ஸ்ல எப்போ அந்த குழு வந்ததோ அப்பவுமே மர்மம் நீடிக்காமல் போய்விட்டது என்று நான் கருதுவேன். அதே மாதிரி ரிச்சார்ட் பீலின்னு ஒருத்தர் வராரு லண்டன்ல இருந்து. இது வெளிநாட்டு மருத்துவர்களுக்கெல்லாம் அவங்க எத்திக்ஸ்ல கணிசமாக இருப்பார்கள். அதை தாண்டி ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். சிங்கப்பூர்ல இருந்து பிசியோதெரபிஸ்ட் வந்தாங்க. அப்போ ஒரு உலகத்து எம்பாடம் இருந்து யாரோ மருத்துவர்கள்லாம் வராங்களாமா. அப்ப இங்க மட்டும் மூடி மறைச்சு நம்ம என்ன வேணா பண்ணிடலாம்ன்ற அந்த பார்வையே இந்த கேள்வியே சரியில்லை என்று நான் கருதுகிறேன். மருத்துவம் உடல்நலம் அப்படின்னு பார்க்கிற போது அது தனி மனித உரிமை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அவங்க பொது வாழ்க்கையில இருக்கிறாங்கிறதுனால எல்லா விதமான சிகிச்சை தொடர்பான விவரங்களையும் வெளியிடணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இப்போ சார் சொன்னதுல முக்கியமா சோனியா விஷயம் விட்டுட்டார். அவர் அவங்களும் தொடர்ந்து சிகிச்சைக்காக வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது யாரும் இது வரைக்கும் சொல்லலை. வாஜ்பாய் அவர்களை பொறுத்தவரையில் அவர் சொன்னது போல உடல்நலம் குன்றித்தான் இருக்கிறார். ஆனாலும் தொடர்ந்து அங்கே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் போன்ற பல்வேறு தலைவர்கள் அவரை சென்று நலம் விசாரிப்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பத்திரிகைகளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ நடந்திருக்கிற விஷயம் ஒரு மரணமடைந்து விட்டார் என்கின்ற அந்த ஒரு இதில் இந்த சமூக ஊடகங்களில் பல்வேறு விதமான தேவையற்ற, நான் நிறைய சொல்கிறேன், தேவையற்ற வதந்திகள் பரப்பப்படுவதால் அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது இந்த எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லப்போல தேவையற்ற சந்தேகங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்றதுல தவறில்லை. ஆனாலும் ஒரு உன்னிப்பா கவனிச்சோம்னு சொன்னா அவங்க அனுமதிச்ச ஒரு சில நாட்கள்ல காவேரி விவகாரம் அந்த விஷயத்தை பத்தி பேசல. நம்ம இதை நிறைவு செய்யணும். இந்த பகுதியை பொதுவா ஒரு தனி மனிதருடைய உடல்நலம் அவருக்கு தரக்கூடிய மருத்துவ சிகிச்சைன்னு வருகிற போது
அதை வந்து அந்த தனி மனிதனுடைய விருப்பம் சார்ந்து இல்ல அவங்களோட இருக்கிறவங்களுடைய விருப்பம் அப்படிதான் சார்ந்து சரியா இருக்கும். அதை வந்து வெளியிடாம இருக்கிறதுங்கிறது தனி மனித உரிமையாக பார்க்கலாமா? தனி இல்ல மனித அவங்க பொது உரிமையாக வாழ்க்கையில இருக்கிறாங்கிறதுனால தனி மனித அவர்களுக்கு உரிமையாக எல்லா தான். மருத்துவம் சார்ந்த அறிக்கையும் வெளிப்படையா கொடுக்கணுமா? இல்ல தனி மனித உரிமையாக பார்க்கலாம். ஆனால் அதுல சந்தேகம்னு வந்தா அதை நிவர்த்தி செய்வதில் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சந்தேகம் வந்தால் இப்ப இதுல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் யாரும் பெரிய அளவுல சோனியா அவர்களை பற்றியோ ராகுல் பற்றியோ அல்லது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களை பற்றியோ யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய மருத்துவ சிகிச்சை குறித்து அப்போ இருந்த சூழ்நிலையில தொடர்ந்து பல்வேறு வதந்திகள் வந்தாலும் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியான விருப்ப வெறுப்புகளோடு இருப்பாங்க. இதுல எய்ம்ஸ் டாக்டர்கள் வந்திருக்கிறாங்க. நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்ம மேசிட்டிஸ் ஒன்றும் எங்க கட்சி மூலமா நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் அந்த அவர்களுடைய தமிழக அரசுக்கு கண்டிப்பாக கடமை இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யல தவறில்லை. சந்தேகம்னு வந்தா வெளியில சொல்லலாம். தப்பு என்னன்றதை சொல்லலாமே. தொடர்ந்து எனக்கு வேற இல்லை, எல்லாருக்கும் ஒரே ரூல் வேணும், அவ்வளவுதான். அது சரி. பதவியை ராஜினாமா செய்ய தோன்றுகிறது அப்படின்னு அத்வானி அதிருப்தி தெரிவித்திருக்கிறாரு. பண விவகாரத்தை வச்சு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து நாடாளுமன்ற பணிகளை செய்ய விடாம முடக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் எனக்கு ரிப்போர்ட்டிங்கில் சில ப்ராப்ளம்ஸ் எரர் நான் பார்த்தேன். நான் இது தொடர்ந்து 2 நாட்களாக நான் பல சர்ச் பண்ணும் பொழுது இதற்கு பிறகு அத்வானி அவர்கள் சுமித்ரா மகாஜன் சபாநாயகரை பார்த்து நான் உங்களை சொல்லவில்லை அப்படின்னு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்குறார். கிளாரிஃபிகேஷன் சொல்கிறதோட அவர் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அதே போல் அனந்த்குமார்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரிப்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த ஸ்மிருதி இரானி கிட்ட அவர் வருத்தப்பட்டதா சொல்கிறாங்க அப்படின்னு எல்லாமே ஒரு ஹேசியத்தோடு தான் சொல்கிறாங்க. ஆனால் திரு அத்வானி அவர்கள் இந்த நாட்டினுடைய மிக மூத்த தலைவர்களில் ஒருவர்னு சொல்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் நம்பர் 1 அவர் தான். அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய ஆதங்கத்தை உண்மையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மிகவும் வருத்தத்தோடு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது உண்மைதான். அவர் சொன்னதில் 100% உண்மை இருக்குது. ஆனால் கொஞ்சம் அதில் வந்து ஆளுங்கட்சியை சேர்த்து சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறத நான் ஏற்கலை. ஏனென்று சொன்னால் அதற்குண்டான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது வெளிவரலை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான பார்வை தான் அதில் இருந்து. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் இது வெளிவந்திருக்குது இன்னைக்கு நான் படித்த அளவில். அங்கேயும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது ஒரு பாராளுமன்றம் லோக்சபானாலும் சரி ராஜ்யசபானாலும் சரி இயங்காவிட்டால் அதனுடைய முழு பொறுப்பு அதனுடைய லோக்சபானா அதனுடைய ஸ்பீக்கருக்கும் அதே போல பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கு தான் சேரும். சுமித்ரா மகாஜனும் இதே போல அனந்த்குமாருக்கு தான் போய் சேரும். அவர்கள் தான் சபையை நடத்தி இருக்க வேண்டும். இதே எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து 2010 இருந்து அது எப்போ அந்த 2G விவகாரம் வந்தது 2010 2013 வரையான அந்த காலகட்டத்தில் எவ்வளவோ தடவை பாராளுமன்றம் இயங்காமல் இருந்த சூழ்நிலையில் கூட இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எது எதிர்கட்சிகள் என்ன யுக்தியை கையாளுகிறதோ அதே யுக்தியை தான் பாஜகவை அப்போ கையாண்டு கொண்டிருந்தது. எனக்கு ஒரு பர்சனல் ரீதியில் ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, அப்பவும் முடங்குகிறது இப்பவும் முடங்குகிறது. இப்போ என்னன்னா 25 வருடத்தில் குறைவாக சிட்டிங் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செஷன் தான் 4% தான் நடந்திருக்கு இந்த செஷன்ல. இதை விட எவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த யூபிஏ அரசாங்கத்தில் நடந்திருக்குன்ற ஒரே ஒரு பாசிட்டிவ் தாங்க இருக்கு. ஆனால் இது பெரிய வெட்கக்கேடு. அதாவது முதல் முறையாக எதிர்க்கட்சிகள் என்ன கோருகின்றார்கள் என்றால் பிரதமர் வர வேண்டும் என்று கூறுகிறார். பிரதமர் வந்து வரமாட்டேங்கிறார். அவர் அறையில் உட்கார்ந்து இருக்கிறார், வரமாட்டேங்கிறார். அங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை மட்டும் வர்றார். வெள்ளிக்கிழமை அவருடைய கொஸ்டின் அவர் வந்துதான் ஆகணும். அவர் வருகிறார். வெள்ளிக்கிழமை வரும்போது தான் ஃபர்ஸ்ட் முதல் முறையாக மன்மோகன் சிங் பேச ஆரம்பிக்கிறாரு டிமானிட்டைசேஷனை பத்தி. அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன ஆகுது, அதுக்குள்ளால எதிர்கட்சிகள் வந்து கோல் போஸ்டை ஷிஃப்ட் பண்றாங்க. அது தவறு என்ற கருத்து தான் என்னுடைய. என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டிங்கோட தான் நாங்க பேசுவோம், இல்லைன்னா பேச மாட்டோம்ன்ற இதுல வருது. இப்போ ஆக மொத்தம் என்ன இருக்குன்னா 19 பில் பெண்டிங்ல இருக்கு. இதுதான் நாட்டினுடைய பெரிய அவலம். இன்க்ளூடிங் மென்டல் ஹெல்த் பில் உள்பட லோக்சபால பெண்டிங்ல இருக்கு. எவ்வளவோ விவாதிக்க வேண்டிய விஷயங்கள், வெளிவர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பேச முடியாத, வரதாவை பத்தி கூட பேச முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. தமிழகத்தில் இவ்வளவு பெரிய அவலம் நடந்துட்டு இருக்குது. 50 எம்பிஸ் இருக்காங்க தமிழகத்தில். அதிமுக எம்பிஸ் வந்து அவர் கூட பேச முடியாத ஒரு அவலம் இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமாக பாத்தீங்கன்னா இதை விட மோசமான ஒரு செஷன் நடந்ததே கிடையாது.
இது எப்படியாச்சு இந்த நெகோசியேட்டிங் டேபிளுக்கு எதிர்க்கட்சிகளை கொண்டு வந்திருந்தால் ஏதோ ஒரு சமரசம் நடந்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இவங்க ஃபர்ஸ்ட் என்ன கூறுகிறார்கள், பிரதமர் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதிலேயே நிறுத்தி இருக்கலாம். இவங்க படிப்படியாக, அதாவது பிரதமர் வெளியே போய் சொல்லுகிறார், இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்த கள்ளப்பணத்துக்கு கருப்பு பணத்துக்கு துணை போகிறது என்ற ஒரு கருத்தை கூறுகிறார். அப்புறம் தான் எதிர்க்கட்சிகளும் பெருசு ஒவ்வொரு ஒவ்வொன்றா அடிக்கின்றே போகிறார் என்று நான் கருதுகிறேன். அதனால இந்த அவலம் இனி நடக்கக்கூடாது என்றதான் என்னுடைய கருத்து. எதிர்க்கட்சிகளை சமரசத்திற்கு கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கறத அத்வானியும் வலியுறுத்துறார். ஏதாவது ஒரு விதியின் கீழ் கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கணும், நாடாளுமன்றத்தில் விவாதம் கண்டிப்பாக நடக்கணுங்கிறத சொல்லும்போது ஆளும் கட்சி அந்த பணியை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இப்போ இந்த ஆட்சியினுடைய முதல் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நடந்த ஒரு தொடர் அப்படின்னு சொன்னால் அந்த 100% மேலே. ஆனால் அது ஒரு பெருமையாக, அதை ஒரு சாதனையாக நாம் சொன்ன பொழுது உடனடியாக அடுத்த கூட்டத்தொடரிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு, ஒரு ஒற்றை காரணம் அல்லது 2 காரணங்களை வைத்துக்கொண்டு குறிப்பாக மாநிலங்களவையை அதிக அளவில் முடக்கினாங்க. ஏதோ ஒரு காரணத்தை வச்சு, லலித் மோடி விவகாரமோ அல்லது மத்திய பிரதேசம் வியாபம் விவகாரம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை இவங்க தொடர்ந்து பாராளுமன்றம் நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருந்தன. அதுக்கு உண்டான ரெக்கார்டை நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் கூட மக்களவை தொடர்ந்து இந்த 20 வருடங்கள்ல அதிகமாக செயல்பட்டது. அதிக அளவு மசோதாக்கள் தாக்கலாகி பாஸ் பில்ஸ் அதிகமாக பாஸ் ஆயிருக்கிறதும் இந்த நாடாளுமன்றத்தில் தான். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இது ஒரு 2.5 வருடங்களாக மிக சரியாக திட்டமிட்டு, ஜன்தன் யோஜனாவிலிருந்து திட்டமிட்டு இந்த நாட்டில் உள்ள லஞ்சத்தை, ஊழலை ஒழிப்பதற்காக நாம் கொண்டு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி. கிட்டத்தட்ட ஒரு இந்த முள் படுக்கையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். ஸோ வி ஆர் வாக்கிங் இன் அ டைட் ரோப். அது எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் வேண்டுமென்றே இந்த முயற்சியை கைவிட வேண்டும் அல்லது இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு செய்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். இல்ல, அதான் அத்வானி யோசனை சொல்றதும் அதுதானே. நீங்க ஒரு வின்வின் மெத்தட்ல விவாதம் நடத்துங்க. இல்ல, எப்படி ஒரு மாதமாக அந்த கூட்டத்தொடர் நடக்காம இருக்கு அப்படிங்கிற யோசனையை தானே அவர். இல்ல, இப்போ ராதாகிருஷ்ணன் சார் ரொம்ப நல்லா சொன்னாரு, பிரதமர் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதாவது இன்னைக்கும் ராதாகிருஷ்ணன் சார் சொன்னதுல ஒரு விஷயம் எனக்கு ஏற்பில்லை. என்னன்னா, வெளியே போய் சொன்னாரு எதிர்க்கட்சிகள்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. இதைத்தான் நாங்கள் 2014க்கு முன்னால பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால சொன்னோம். ஊழல் மற்றும் லஞ்சம் தான் இன்னைக்கு இந்த நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை. நாங்கள் வந்தால் அதை ஒழிப்போம். அப்போ 5 வருஷத்துக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. நாங்கள் சொன்ன விஷயத்தை செய்யணும்னா அதற்கு பல்வேறு திட்டங்கள் எல்லாமே லிங்க் இருக்கு. டிஜிட்டல் இந்தியா, ஜன்தன் யோஜனா, முத்ரா, அந்த லிங்கினுடைய பாதியில தான் இந்த விஷயத்தை நாம டிமானிட்டைசேஷன், பணம் மதிப்பிறக்கம் செய்யும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதை எப்படியாவது முறியடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இப்போ மாநிலங்களவையில் அதிக அளவு இருக்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டிலேயோ மற்ற சட்டசபையில் இருக்கிற மாதிரி மார்ஷல்ஸை வச்சுலாம் தூக்கிலாம் போட முடியாது. அந்த மாதிரி நடைமுறையோ மரபோ அல்லது சட்டமோ அங்கே கிடையாது. அதனால அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு மிக மோசமான அளவில் பேண்டமோனியம் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறத விஷயமே. இல்ல, ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் இதே மாதிரி கூச்சல் குழப்பத்துல தான் ஈடுபடுறாங்க. எதிர்க்கட்சிகள் பிரச்சனைகளை எழுப்புறாங்க. நேத்து கார்த்திகை நேத்து நடந்துச்சு, 113 கோடி ரூபாய் அந்த ஹெலிகாப்டர் ஊழல் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட்ல ஒரு குடும்பத்திற்கு தரப்பட்டது அப்படின்னு அந்த மிச்சேல் சொல்லியிருக்கிற மாதிரி. அப்போ நீங்க தொடர்ந்து கலடா பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், நாங்க அமளி ஏற்படுத்தி கொண்டு தான் இருப்போம், விவாதத்துக்கு வரமாட்டோம், பிரதமர் வர வேண்டும் என்று சொல்வார்கள். நிலக்கரி ஊழல்ல அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்பதனால் தான் பிரதமரை பேச வேண்டும் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே என்ன சொல்றாங்க, அதை காரணம் காமிக்கிறாங்க. அது இல்ல, அவர் நிலக்கரினா அவர் கோல் மினிஸ்டர் மன்மோகன் சிங், அவர் இன்சார்ஜ். அப்போ அதனால இந்த விவகாரத்துல அருண்ஜேட்லி அவர்கள் உங்களுக்கு விளக்குவார் அப்படின்னு சொன்னா கேட்கறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது? அடுத்தது பிரதமர் அவையில உட்கார்ந்த பிறகு அறிவிப்பை பிரதமர் வெளியிட்டார் அடிப்படையில எதிர்க்கட்சிகள் இல்லைங்க, he has got collective responsibility. எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட முடியுமா? 30 பேர் வச்சுக்கிட்டு வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் சொல்றாரு, அதற்கு உண்டான பதிலை நிதியமைச்சர் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. துறை சார்ந்த ஒரு அமைச்சர் கொடுக்கக்கூடிய விளக்கத்தை ஏன் எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுக்கிறாங்க?
இல்ல, கொள்கை ரீதியாக என்ன நடக்குதுன்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய சார் சொன்ன மாதிரி கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கேபினெட் ஒட்டுமொத்தத்துக்கு இருந்தால் கூட அதனுடைய தலைவன் என்ற முறையில் இவ்வளவு ஒரு சேஞ்ச் வரும்போது அது பிரதமர் தான் அதை பற்றி விளக்க வேண்டும். பிரதமரிடம் கேட்டறிய வேண்டிய பிரதமர் என்ன சொல்றாரு? மக்களை சந்திக்க விரும்புகின்றேன், மக்களிடம் நான் வாதாடுகின்றேன், மக்களிடம் பேசுகின்றேன் கூறுகிறார். மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் மக்களவைக்கு வாருங்கள், மாநிலத்தின் ஆதங்களை கேட்க வேண்டும் என்றால் மாநில அவைக்கு வாருங்கள். இதை விட்டு உங்க அறையில் இருந்து இங்க கூச்ச குழப்பம் கேட்கறதுல என்ன ஒரு பெரிய ஒரு இதுன்னு தெரியல. ஒரு 50 அடி நடந்து வந்தா ஹவுஸ் ஆயிடுச்சு. அது ஏன் வரமாட்டேங்கிறது புரிய மாட்டேங்குது. ரெண்டாவதாக சார் சொன்னால ஒரே ஒரு வித்தியாசமான கருத்து தான். அதாவது ஃபர்ஸ்ட் இது கூட்டத்தொடர் பாத்தீங்கன்னா 100% மேல போகுது. ஆனால் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்க முன்னால இந்த PRS பார்லிமெண்டரி ரிசர்ச் சர்வேல அவங்க என்ன கூறியிருக்காங்கன்னா, லோக்சபா அதாவது இந்த டிசம்பர் கூட்டத்தொடருக்கு முன்னால எவ்வளவு செயல்பட்டு 93% செயல்பட்டிருக்கிறது. ராஜ்யசபா 97% செயல்பட்டிருக்கிறது. அப்போ கூச்ச குழப்பம் இருந்தால் கூட ஏன் இருந்தது என்றால், ஒரு 2 அரசாங்கத்தை கலைக்கிறீங்க காங்கிரஸ் மாநிலங்கள்ல, வியாபம் என்ற பெரிய ஸ்கேண்டல் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. லலித் மோடிக்கு அவர் இந்தியாவில் ஃபியூஜிட்டிவ் அறிவித்த பிறகு அவருக்கு பாஸ்போர்ட் போகுது, விஜய் மல்லையா பிளேன் ஏறி போயிடுறாரு. இதெல்லாம் வரும்போது கூச்சல் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். அதை ஒரு எதிர்கட்சியினுடைய ஒரு ரைட் என்றே நான் கூறுவேன். அதை ஏன்னா நீங்க ரேஸ் பண்ண கூட விட மாட்டேங்கிறீங்க. சோ இதை தாண்டி நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒரு பிரதமர் இருக்க மாட்டேங்கிறார் அவையில, பிரதமர் எங்களுடைய ஆதங்கத்தை கேட்க மாட்டேங்கிறான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக எதிர்கட்சிகள் அவளையில் ஈடுபடத்தான் செய்யும். அதனாலதான் இந்த டிசம்பர் செஷன் வரும்போது 2016ஆம் ஆண்டு மட்டும்தான் இவ்வளவு ஒரு அவலம் நடந்திருக்கிறது. பாராளுமன்றம் லோக்சபா 16% தான் ஃபங்க்ஷன் ஆயிருக்குது, ராஜ்யசபா ஏறத்தாழ 17% தான் ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் முழுக்க பொறுப்பு பிரதமர் தான் ஏற்க வேண்டும். ஏனென்றால் டிமானிட்டைசேஷன் என்று பெருசாக டிவியில் அறிவித்து விட்டு அப்புறம் மக்களை போய் அங்க பட்டிண்டாலையும் கோவால போய் கண்ணீர் விடுறதையும் ஆக்ரால போய் சந்திக்கிறதையும் எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான் இருக்கும். அவர் பிரதமர், அவர் மக்களை சந்திக்கத்தான் வேண்டும். இதுல எல்லாம் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. ஆனால் மக்களுடைய பிரதிநிதிகளை ஏன் சந்திக்க மறுக்கிறீர்கள்? அவருடைய கருத்துக்களை ஏன் கேட்க மறுக்கிறீர்கள்? இதுதான் கேள்வியே. இந்த கேள்விக்கு ஏன் பிரதமர் பதில் கூற மாட்டேங்கிறார்? மன்மோகன் சிங் எவ்வளவோ கருத்துக்களை வச்சிருக்காரு, அதுக்கு இவர் பாராளுமன்றத்தில் பதிலே சொல்லியே. இப்போ நிறைய விஷயம் சொன்னதுல நிறைய விஷயம் சொன்னார். அதுல பாருங்க, ஃபியூஜிட்டிவ் அப்படின்னு அறிவிச்ச பிறகு பாஸ்போர்ட்னு சொன்னார். இதுதான் ப்ராப்ளமே. எல்லாமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்படி இல்லைன்னா வேண்டும் என்றே தவறுதலாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ராதாகிருஷ்ணன் சார் அவுட்லுக் நமக்கு தெரியும், நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இதுல விஷயமே ஃபியூஜிட்டிவ்னு எங்க அறிவிச்சாங்க? பாஸ்போர்ட் லலித் மோடி கிடையாது, தவறா சொல்றேன். பாஸ்போர்ட் கேன்சல் நான் முடிச்சிடறேன். லலித் மோடி இந்தியன் பாஸ்போர்ட்டோட லண்டனுக்கு போறார். அங்க போய் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு பிறகுதான் லண்டன்ல அவர் இருக்கும்போது தான் பாஸ்போர்ட்டை இங்க அந்த துறை கடவுச்சீட்டு துறை முடக்குது. ஆனா அதற்கும் அவர் போறாரு. என் மேல எந்த கேஸுமே இல்லை, பாஸ்போர்ட்டை முடக்கியது தவறுன்னு டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு டெல்லி ஹைகோர்ட் அரசாங்கத்தை ஏன் நீ பாஸ்போர்ட்டை முடக்கின தவறுன்னு உத்தரவு போட்டு பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுக்குது. இதுதான் விஷயம். இல்ல ஃபேக்ட் அதான் சார். இல்ல ராதாகிருஷ்ணன் சார் தயவு செஞ்சு நான் சொல்வது ஆதாரங்களோடு பல மேடைகள்ல நான் பல விவாதங்கள்ல பேசியிருக்கிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்வது தவறாக இருந்தால் தயவு செஞ்சு இன்னொரு நிமிஷம் மாத்தி சொல்லுங்க, அது போதும் எனக்கு. நான் சொல்வது இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் கடைசி நோட்டீஸ் கொடுத்தோம். பிஜேபி அரசாங்கம் தான் ஒரு துறை சார்ந்த நடவடிக்கையை லலித் மோடி மீது எடுத்தது. அது வரைக்கும் காங்கிரஸ் எடுக்கல. இது மாதிரியான விஷயங்கள் சந்தேகம் கேட்க முடிச்சிடறேன். நாடாளுமன்றத்துல விளக்கம் கொடுக்கல சார், சொல்லிருக்கிறோம். ஏன் சொல்லல? நாடாளுமன்றத்துல சுஷ்மா சுவராஜ் 1.5 மணி நேரம் பேசினாங்க. அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பேசியிருக்கிறாரு. பேசாத இல்ல. ஆனால் வேண்டும் என்றே நான் தான் முதல்ல சொன்னேன், ஒன்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தவறாக புரிந்து கொள்ள முடியாது. எல்லாருமே எஜுகேட்டட் பர்சன்ஸ், எல்லாருமே இப்போ இந்த மாதிரி எல்லா விவகாரங்களுமே இவர் விஜய் மல்லையா போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரு. விஜய் மல்லையாக்கு இவ்வளவு கடன் கொடுத்தது எந்த ஆட்சியில கடன் கொடுத்தாங்க? அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி மாநிலங்களுக்கு போய் எழுதி கொடுத்துட்டு போறாரு. இல்ல இல்லையா? அப்போ அதுதான் சொல்ல இது மாதிரிதான் அங்கேயும் பேசுறாங்க. இதுதான் ப்ராப்ளமே. போற போக்குல ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப இதுல என்ன குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரையிலும் இதுல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? இதுல டிமானிட்டைசேஷன்ல அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க? இதை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களிடையே இருக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து ஒன்று. இரண்டாவது, கருப்பு பணம் என்பது இதன் மூலமாக அதிக அளவில் வெளியில வந்துடும். இதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் குறைந்தது 20 வருடங்களுக்கு ஆட்சியை விட்டு அகற்ற முடியாது
என்பதை அறிந்து கொண்டு திட்டமிட்ட ரீதியில இதை செயலிழக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தோடு மக்களை தூண்டும் விதத்துல இது தவறுன்னு சொல்லி வேண்டும் என்ற இட்டுக்கட்ட பல கதைகளை சொல்லிக் கொண்டு மத்திய அரசு மீதான குற்றச்சாட்டோ இல்ல பிரதமர் மோடி மீதான குற்றச்சாட்டோ சரி ஆரம்பத்துல கருப்பு பண ஒழிப்பு, கள்ளப்பண ஒழிப்பு, ஊழல் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு மின்னணு பண பரிமாற்றம் அப்படின்னு அவங்களுடைய அந்த பேச்சை மாத்திக்கிட்டாங்கிறதா அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆரம்பத்துல சொல்லப்பட்டதுக்கும் அதற்கு பிறகு சொல்லப்படுறதுக்கும் இப்ப நீங்க திருப்பி திருப்பி மின்னணு பரிமாற்றத்திற்கு மாறணும்னு மக்களை நிர்பந்தப்படுத்துறாங்கிறதா குற்றச்சாட்டு. ஆமா சார், இப்போ அதான் நான் முதலே சொன்னேன், இந்த விஷயம் ஏதோ ஒரே நாள்ல எடுத்த முடிவு இல்லை, ஓவர் நைட்ல எடுத்த முடிவு இல்லை. டிமானிட்டைசேஷன் இந்த ஆட்சி வந்த உடனே ஜன்தன் ஆகட்டும், டிஜிட்டல் இந்தியா ஆகட்டும், முத்ரா ஆகட்டும், வரிசையா டிஜி லாக்கர் ஆகட்டும், எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஜிஎஸ்டி உட்பட எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. அதனுடைய நீட்சி அல்லது இது இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய 3 நடவடிக்கைகள்ல முதன்மையானது. முதல் கையெழுத்து கருப்பு பண ஒழிப்பு குறித்து SIT அமைச்சது இந்த ஆட்சி தான். அப்போ இதனுடைய ஒரு தொடர், இதனுடைய சங்கிலி தொடர் தான் இந்த டிமானிட்டைசேஷன். இப்போ அதே மாதிரி தான் கோல்டு கட்டுப்பாடு, தங்க கட்டுப்பாடு கொண்டு வந்தோம். இது நடக்கும் போது அதையும் கொண்டு வந்தோம். 2 நாள் பயங்கர பிரச்சனை இருந்துச்சு, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை பத்தி யாரும் பேசல. இன்னைக்கு ப்ராப்ளமே என்னன்னா, இதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறதுனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் இதற்கு எதிராக மக்களை தூண்டி விடுகிறார்கள். அதனாலதான் அவருடைய பணியை அவர் செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அமளியை உருவாக்கி அதை மீடியாவினுடைய பார்வைக்கு கொண்டு சென்று மக்களை இந்த மாதிரியான இது மோசமான விஷயம் நடக்கிறது என்பது போன்ற ஒரு மாயையை உருவாக்க பார்க்கிறார்கள். அரசு இதையெல்லாம் பார்த்து பொறுத்து கொண்டு அமைதியாக சென்று கொண்டிருக்கிறது. டிசம்பர் 30க்கு மேல இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்னும் 2 வாரம் இருக்கு. உங்களுடைய கருத்து? ஐயோ, நானும் மக்களை தூண்டி விட்டு கொண்டுதான் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் சொல்றேன், உங்களை சொல்லல. நானும் பாதிக்கப்பட்டவன் என்ற முறையில் எல்லாரும் நானும் பாதிக்கப்பட்டவன் தான். நானும் எனக்கு 1 மாசம் வியாபாரம் இல்லை, ஆனா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய அடுத்த தலைமுறை, என் சந்ததி நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால், இளைஞர்கள், இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் ஒரு செலவை மீறிய, வருவாவை மீறிய செலவு போன ஒரு 3 நாளாக இங்க ஒரு மின்னணு பரிவர்த்தனை நடக்கல, ஒரு கேஷ்லெஸ் எக்கானமி ஒர்க் ஆகல. நேச்சர் அதான் நேச்சர். அதாவது நேச்சருக்கெல்லாம் நாம எல்லாம் பார்க்கவே வேண்டாம். கேஷ்லெஸ் எக்கானமி அதான் நம்ம ஃபுல் வீக்ல அப்படி போற கேஷ்லெஸ்ங்கிறது இப்ப இன்னைக்கு நேத்து லெஸ் கேஷ் ஆயிடுச்சு. அருண் ஜேட்லிக்கு இது லெஸ் கேஷ் ஆயிடுச்சு. அப்ப அப்படி நாம அதை பத்தி அதிவேகத்துல போய் கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு என்ன புரிய மாட்டேங்குது, நேத்து கூட அமிதாப் காந்த் ஒரு லாட்டரி ஸ்கீம் வேற போடுறாரு, அந்த நிதி ஆயோகனுடைய தலைவர். ஆனால் இவ்வளவு இருந்து கூட நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, ஆண்ட்ராய்டு லெவல் செக்யூரிட்டி தான் இருக்குது. ஹார்ட்வேர் லெவல், அதாவது நீங்க அந்த பரிமாறக்கூடிய அந்த கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி இன்னும் கிடையாது. ஒரு ஆப் கூட இந்தியாவில் இருக்கிற வாலெட் இருக்கிற ஒரு ஆப் கூட ஹார்ட் லெவல் செக்யூரிட்டி இன்னும் கிடையாது. அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நீங்க கேஷ்லெஸ் எக்கானமிக்ஸ் சொன்னா, என்னுடைய அடையாளங்கள் எல்லாம் திருடப்படும், என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் திருடப்படும், என்னுடைய போன்ல இருக்கிற அத்தனை அடையாளங்களும் திருடப்படும். வரக்கூடிய விருந்தினர்கள் நிறைய சந்தேகங்கள். ஒரே ஒரு வரி தான். அதாவது மன் கி பாத்ல இந்த கேஷ்லெஸ் எக்கானமி பேசும்போதே பிரதமர் சொன்னார், லெஸ் கேஷ் எக்கானமி தான் நான் சொல்றேன், எனக்கு தெரியும் ஓவர் நைட்ல பணம் இல்லா பரிவர்த்தனை முடியாதுன்னு. ஒண்ணு. 2வது, இந்த கம்ப்யூட்டர் வரும் பொழுது நம்ம நாட்டில் இனிமேல் எல்லாமே போச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல அதை வாழ்க்கையே இல்லை. அதனால தொழில்நுட்பத்தோடு நாம் ஒன்றிணைவோம், உறுதியாக நல்ல வளர்ச்சியை நம்புவோம். அடுத்தடுத்த அமர்வுகளில் இன்னும் விரிவாக இதை பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.